சாராயம் காய்ச்சி விற்கிறான்ல டாஸ்மார்க் சரக்கு, அவன் பல லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபராக இருக்கான். சிகரெட்டு உன் உயிரை கெடுக்கும், அதை விற்கிறவன் கடனாளி ஆகலை. பான்பராக்கு உனக்கு புற்றுநோய் வர வச்சு கொல்லும், அவன் கோடீஸ்வரனா இருக்கான், செல்வந்தனா இருக்கான், அவன் கடனாளி ஆகலை. இந்த சுருட்டு புயல அவன் ஆகலை. சிறக்கிற பிளேட்டு கத்தி செய்கிறான்ல, பிளேட்டு கத்தி, அவன் கடனாளியால. அவனும் குண்டூசி தயாரிக்கிறான்ல, அவனும் காரு செருப்பு எல்லாரும் பணக்காரனா இருக்கான், கடனாளி ஆகலை. ஏன்? அவன் தயாரிக்கிற பொருளுக்கு விலைய அவனே முடிவு செய்கிறான். ஆனா விவசாயி விளைய வைக்கிற தேயிலைக்கோ அல்லது கிழங்குக்கோ கேரட்டுக்கோ முள்ளங்கிக்கோ தக்காளிக்கோ கத்தரிக்காய்க்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ கரும்புக்கோ வாழைக்கோ தென்னைக்கோ அவன் விலையை தீர்மானிக்க முடியல. இதனால் விவசாயி இழப்பை சந்திக்கிறான், அவன் ஏழையாகிறான், கடனாளி ஆகிறான், வாழ முடியாது சாகிறான். உலகத்தில் ஒரே ஒரு இடத்தில் உன் மகன் இடைத்தரகர் என்ற நிலையை இல்லாது ஒழித்து உழைப்பாளி வேளாண் குடிமகனுக்கும் அரசும் நேரடி சந்தை. எது யார் தீர்மானிப்பா? வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற அறிவுசார் ஆய்வு அவை இருக்கே, அது சொல்லும். என்ன சொல்லும்? இந்த ஆண்டு விளைச்சல் இப்படி இருக்குது, இவ்வளவுதான் கிடைச்சிருக்குது. அப்ப நாடெங்கிலும் பரவலா நம்ம மக்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கணும்னா இவ்வளவு விலையை வச்சு நம்ம கொடுத்துடலாம் சொல்லிட்டா, பரிந்துரைச்சிட்டா செயல்படுத்திடும்.